ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லியும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அதுக்கு நல்ல சத்தாக ஆரோக்கியமாக தினம் வெரைட்டியாக எப்படி புதுசு புதுசாக குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே உண்டான கவலை தாங்க. இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் உங்களுக்காக கிராமத்து முறையில் எங்கள் ஆத்தாலாம் பண்ணின ஒரு ரெசிபி, ரொம்ப சத்தான தட்டைப்பயிறு குழம்பு. அதுவும் ஒரு கொங்கு ஸ்டைலில் நல்ல ருசியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். இதை காராமணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அந்த காராமணின்னு சொல்கிற தட்டைப்பயிரை வேக வைக்கணும். நான் 1 கப் தட்டைப்பயிரை நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்போ ஈஸியாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நம்ம இது கூட சில பொருள்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதை வேவிச்சு கொட்டி கடையிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் மிளகாய் சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு பொதுவாக சாம்பார் தூள் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதுங்காட்டி, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 போல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே காரத்துக்காக சாம்பார் பொடி, வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறமா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். இப்போ இந்த தட்டைப்பயிர் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு 7லேருந்து 8 விசில் பக்கம் நான் விட போகிறேன். இப்போ விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பயிரை மட்டும் நல்லா கடைஞ்சிக்க போகிறோம். எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் பருப்பு. ஸோ இப்போ தண்ணியை வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுட்டேன். அதை குழம்பு பண்ணும்போது நம்ம ஊற்றிக்க போகிறோம். உள்ள வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டுற வேண்டாம். கண்டிப்பாக மத்து வச்சு தான் கடையணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. அடுத்ததாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு. இது தட்டைப்பயிறு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அந்த வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியோடவே சேர்த்து அந்த பருப்பை கலந்து நான் உள்ளே சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் கெட்டியாக சில பேர் வைப்பாங்க, அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வற்ற விட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். இந்த மாதிரி இருந்ததுனா தான் நீங்கள் சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான நம்ம கிராமத்து ஸ்டைல் தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சத்தான குழம்பு. குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூடான சாதத்தோட இந்த தட்டைப்பயிறு குழம்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோட நெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் லஞ்சுக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.